வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம், இங்க நிறைய பேர் லைஃப்ல பொண்ணுங்களோட லைஃப்ல தான் ரொம்ப ஸ்பாயிலா இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, உண்மையா லவ் பண்றாங்க நிறைய பொண்ணுங்க. பசங்களும் தான் இல்லைன்னு சொல்லல. பட் நிறைய பேர் பொண்ணுங்க லைஃப் தான் இதுல பாதிக்கப்படுது. அதனால அந்த பொண்ணுங்களை சேவ் பண்றது, அது மட்டும் இல்லாம உங்களை விரும்பவும் உங்களோட உடம்ப விரும்பக்கூடிய ஆண்களை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம அப்படின்னு தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேரில் இருக்கும் பொழுதும் அல்லது வீடியோ காலில் இருக்கும் பொழுதும் உங்கள் உடம்பை தான் அதிகம் நோட்டமிட்டு பார்ப்பார்கள். உங்க லைஃப்ல உங்களை விரும்புகிற பையனுக்கும் உங்க உடம்பை விரும்புகிற பையனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். நீங்க உங்களை விரும்பக்கூடிய ஒரு பையனை பார்க்கும் பொழுது, உங்களை வீடியோ காலில் பார்க்கும் பொழுது அதிகபட்சமா உங்களோட ஃபேஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களோட முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துலேயே ஃபேஸை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கால் வரதை அவித்த பண்ணிட்டு காலில் தான் அதிகமாக பேசுவாங்க. காரணம், அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் உங்களோட உடம்பு இல்லை, உங்களோட குரல், உங்களோட முகம், உங்களோட மனசு. அவ்வளவுதான். அவங்களுக்கு தேவை அதுதான். அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்வாங்க. பட் உங்களோட உடம்பு விரும்புறவங்க என்ன பண்ணுவாங்க, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வீடியோக்கள்ல உங்களோட உடம்ப பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க எப்பயாச்சும் சில விஷயங்கள் பண்ணும்போது அதை பார்ப்பாங்க. நேர்ல இருக்கும்போதும் அதே போல கேவலமான விஷயங்களை பண்ணுவாங்க. உங்களோட உடம்ப விரும்புவாங்க. இங்கே அதிக ஆண்கள் உண்மையாக அன்பை ஒரு பெண்ணின் மேல் வைப்பதை விட ஒரு பெண்ணின் உடம்பிற்காக தான் காதலையும் கல்யாணமும் செய்து கொள்கிறார்கள். இதுதாங்க நீங்க நிறைய பேர் லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். இதை நினைக்கும் போது நிறைய லைஃப்ல நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் ஸ்பாயில் ஆகுது. இங்க எத்தனையோ பேர் உண்மையா விரும்புறாங்க, அவங்கள அந்த பொண்ணுங்க ஏமாற்றவும் செய்றாங்க. பட் இந்த உண்மையா விரும்பி ஒரு பையனை நம்பிட்டு போற ஒரு பையன் மற்ற பொண்ணுங்களை ஏமாற்றவும் செய்றான். அதாவது உங்களை விரும்பாம உங்களோட உடம்புக்காக மட்டுமே இங்க நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம், அவங்க லைஃப்ல உங்க உடம்புக்காக தேவைப்படக்கூடிய அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காகவே நிறைய பேர் காதல் கல்யாணம் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு பர்சன் இந்த ஒரு காரணத்துக்காக கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எதுக்காக உங்களை பண்றாங்கன்ட்டு. ஒரு ஆண் உங்களிடம் அதை செய்ய சொல்லி கேட்டு தொந்தரவு செய்து அழுவது, கோவப்படுவது போன்ற எதை செய்தாலும் அது முழுக்க முழுக்க போலியான காதல் தான். உங்க லைஃப்ல நீ எனக்கு வேணும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், எங்க வீட்டுல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அழுது கோவப்பட்டு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுல உண்மையான அன்பு இருக்கோங்க. பட் உங்க லைஃப்ல எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ இதை பண்ணணும், இதை நீ காமிக்கணும், எனக்கு இது தேவை அப்படின்னு ஒருத்தங்க கோவப்படுறாங்க, அழுகுறாங்க, மிரட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவை அதுதான். எந்த ஒரு உண்மையான காதலுக்கும் அது கல்யாணத்துக்கு முன்னாடி தேவைப்படாது. கல்யாணத்துக்கு முன்னாடி அது தேவைப்படக்கூடிய விஷயமா இருந்தா அது உண்மையான காதலாவே இருக்காது. ஸோ உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஒரு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இது போன்று கோவப்படுறாங்க, அழுறாங்க, ஃபீல் பண்றாங்க, என் மேல நம்பிக்கையான்னு கேட்கறாங்க, இது போன்ற விஷயங்களை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி பண்றாங்கன்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க அதுல போலியான உடம்புக்கான காதல் தான் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கலாம். காதலிக்கும் போது ஒரு ஆண் அதை பற்றி பேசிவிட்டு நேரில் அழைத்து உங்களிடம் அதற்காகவே முயற்சி செய்கிறான் என்றால் அந்த ஆணுக்கு தேவையானதுதான். உங்களோட லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, உங்ககிட்ட விரும்புனத கொஞ்ச நாட்கள் நல்லவன் பையன் மாதிரி பேசிக்கிட்டு திடீர்னு ஒரு சில நாட்களாக அதை பத்தியே பேச ஆரம்பிக்காங்க. கேட்டா எனக்கு அது மேல இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு, நீ பேசுனதால எனக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பத்தி அதிகமா பேசுவாங்க. பேசிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம நேர்ல மீட் பண்ணலாமா, அதை பத்தி பண்ணலாமா, அதை பத்தி பேசலாமா அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் காரணத்துக்கு நேர்ல வர வச்சு கூட இதை நம்ம பண்ணணும், இதை நம்ம எனக்கு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அடமெண்டா கோவப்பட்டு பேசுறது, அழுறது, ஃபீல் பண்றது, என் மேல நம்பிக்கை இல்லையே, நான் உன்னை ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பிளாக்மெயில் பண்றதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் லைஃப்ல இது நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்த விஷயங்கள்ல இதை நிறுத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லவும் செஞ்சிருக்காங்க. என்னோட லைஃப் இப்படிதான் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான் இப்படிதான் ஏமாத்தினாங்கன்ட்டு. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இங்கே ஒரு ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அவர்களுக்கு நடக்கும் வரை அவர்கள் வாழ்க்கையில் அது இல்லை என்று நம்பி கொண்டேதான் இருக்கிறார்களாம். இதுதாங்க நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க அப்படின்னாலே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விரும்புற டைம்ல அந்த ஒரு பையன் எவ்வளவு கேவலமா பண்ணாலும் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அவங்க மேல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை தான் இருக்கும். பையன் இல்ல பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தங்க விரும்பும் போது அவங்களோட கேரக்டரை பத்தி மத்தவங்க சொன்னாலும் சரி, இது சொன்னாலும் சரி, முழுமையான நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த முழுமையான நம்பிக்கை தான் உங்களை ஏமாத்த போகுதுன்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால ஒருத்தங்க விரும்புற வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விரும்புங்க. அப்படி விரும்பினாலும் ஒரு சில விஷயங்கள் டவுட் வருதுன்னா அதை கன்ஃபியூஸ் இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா நீங்க அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய முழுத்தனமான நம்பிக்கையினால உங்க லைஃபை இழந்துடாதீங்க. அப்புறம் கஷ்டப்படுறது ஃபுல்லா நீங்க தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தினாலும் தெளிவா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. அது உங்க லைஃப்க்கு தான் பெரும்பான்மையான விஷயங்கள்ல நல்ல விஷயங்களா மாறும். புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல எதுனாலும் நடவடிக்கை எடுங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் குறித்தா புரிஞ்சுச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you. Bye bye.